நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை காணாமல் கண்கள் உறங்காது உந்தன் பெயரை சொல்லாமல் உள்ளம் உறங்காது. தருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீ பேசி ஒவ்வொருடைய உள்ளங்களை ஆராய்ந்து மாற்றி எல்லா தடையும் நீங்கி போவது உங்களுடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து உங்களுக்கு இருக்கிறோம். நல்ல பிள்ளாக நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 50வது சங்கீதம் 14, 15 சங்கீத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 50வது சங்கீதம் 14, 15 தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு அந்த தேவனுக்கு நீ பண்ணின பொருத்தனைகளை செலுத்தி தேவனுக்கு நான் ஸ்தோத்திர பலியிட வேண்டும் என்று இந்த சங்கீத புத்தகத்தில் ஒரு வசனம் வருகிறது. இந்த வருடத்தின் இறுதி நாட்களாக இருக்கிறதுனால தேவ பிரசன்னத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், அவர் நமக்கு பாராட்டின இலக்கங்கள், அவர் நம்மை நடத்தின விதங்கள், அவர் நம்மை பாதுகாத்த விதங்கள், அவர் நம்மை பலப்படுத்தின விதங்கள், இதையெல்லாம் நாம் அப்படியே நாம் சிந்தித்து எப்பொழுதும் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலியிட வேண்டும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆசான் இந்த தேவனுடைய ஊழியக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அவர் தேவ ஜனமாக இத்தரவர் ஜனங்கள் கர்த்தருக்கு பலியிடுவார், அநேக பலி செலுத்துவார். என்ன செலுத்துவார்கள்? சர்வாங்க தகன பலி செலுத்துவார், பாவ நிவாரண பலி செலுத்துவார், போஜன பலி செலுத்துவார், சமாதான பலி செலுத்துவார். இப்படி சில பலிகள் லேவியரான புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் மோசேயிடத்தில் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியெல்லாம் பலி செலுத்த வேண்டும் என்று பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கார். சர்வாங்க தகன பலி இட வேண்டும்,
இந்த பலி செலுத்த வேண்டும்? தேவன் நம்மை அங்கீகரிப்பதற்கு நம்முடைய வசனத்தில் வரும் பொழுதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவது, அவர் நம்மை அங்கீகரிப்பதற்கு இந்த பலி ஒரு நீதியாக கட்டளையிடப்பட்டது. தேவன் நம்முடைய பிரமாணத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். தேவன் தன்னுடைய கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அது அநேக வேளைகளிலே நம்ம எல்லாரும் அவருடைய பிரமாணத்தை மீறி கொண்டே இருக்கிறோம். அவருக்கு ஏற்றபடி வாழக்கூடிய மனநிலை நமக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் நமக்கு இல்லை, மன வலிமை இல்லை. அடிக்கடி மீறுவதனால நாம் தெரிந்து கொண்ட ஜனமாகி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் அண்டை நெருங்கி வரும் பொழுது தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு நீதி வேண்டும் அல்லவா? அந்த நீதிக்கு ஆண்டவர் பலி செலுத்த முடியும். ஆனால் காலப்போக்கில் இஸ்ரவேல் ஜனங்கள் பெயரளவில் ஆராதனை நடத்துவார், தசமபாவம் கொடுப்பார், உபவாசம் இருப்பார், பலி செலுத்துவார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சடங்காச்சாரமாய் மாறி போனதுனால ஆண்டவரே இந்த சங்கீதத்துல என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இந்த சங்கீதம் தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுகிறார் பாருங்கள். 5, 6, 7 வசனம். சொல்றாரு, இத்தரவிலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன், உன் தேவனாக இருக்கிறேன். நான் தான் உலகத்துக்கே கடவுள், உனக்கும் தேவனாக இருக்கிறேன். என் ஜனமே நான் உன்னை பேசப்பேன், நான் உனக்கு விரோதமா சாட்சியிடுவேன். ஏன் இப்படி சொல்றாரு? பலி செலுத்தினாங்க, ஆனா தேவனுக்கு ஏற்றபடி அந்த பிரமாணத்தின்படி தேவனுக்கு உரியவர்களால் வாழவில்லை. அதனாலதான் அந்த 10 13 வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, எப்பா நான் வாண்ட பலியிடுறதுக்கு ஆட்டை கேட்டனா, கால மாற கேட்டனா, எனக்கு மலையில அலைந்து திரிகிற எல்லாம் என்னுடைய, எனக்கு வேணும்னா போன்ற கேட்பேன். ஏன் அப்படி சொல்றாரு? பலியிட சொன்னது கட்டு. பலியிட வந்தா நான் உன்னை கேட்டேனா? ஏன் அப்படி சொல்றாங்கன்னா சடங்காச்சாரமா பலியிடுறான். தேவனை நேசித்து அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அவர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்று அவரை நம்பி அவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழாமல் பலியிடுறாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள், நான் நியாயாதிபதி, நான் உன்னை கேட்டனா பலி செலுத்தணும்னு எனக்கு ஆசையா, எனக்காக நீ பலி எழுதியா, உனக்காக பலி எழுதியா? அதான் அர்த்தம். நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி என்னென்று வருவதற்கு பலி விடுவாயா? நான் இன்னமும் ரொம்ப ஆசையில அந்த ரத்தத்தெல்லாம் விரும்புற மாதிரி உனக்கு பலி செலுத்தலையா? இல்லையா? சங்கீதத்தின் பொருள் நான் உங்களுக்கு சொன்னாதான் ஆண்டவர் கொடுத்த வசனத்தினுடைய தாற்பயத்துக்குள்ள போகும். ஆண்டவர் சொல்றாரு, சொல்லிட்டு வரும்போதுதான் 14, 15 சொல்றாரு, உன் தேவனுக்கு சோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு நீ பண்ணின பொருட்களை செலுத்து. அப்பொழுது உனக்கு தேவைப்படும் பொழுது, ஆபத்து நேரம் வரும் பொழுது நீ நோக்கி கூப்பிடுவான், நான் உன்னை சிந்திப்பேன், உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். அல்லையா? என்னை மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் அவர் உதவி செய்யணும்னா உண்மையாய் நாம் அவரை தொழுது கொள்கிறவர்களால், அவரை நேசிக்கிறவர்களால், அவருக்கு
மனதார தோற்றம் வெளியிடுகிறவன் நான் மாறவில்லை. நாட்டில் எங்க பார்த்தாலும் ஆராதனை. என்ன ஆராதனை? புதிய ஆராதனை. அதுக்கு துணையா 1000 தோற்ற பலியும் பார்த்துக்கீங்களா? அந்த பஸ்ஸை பார்த்துக்கீங்களா? 1000 தோற்ற பலி பார்த்துக்க முடியுங்க. கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணணும். சும்மா இருந்தா இப்ப கேட்கறீங்களா? பஸ்ல போனீங்கன்னா ஒருத்தர் கையில புக் வச்சிருந்தார். வச்சுக்கிட்டு ஒரு பண்ணிட்டே இருந்தேன். நான் மெதுவா பார்த்தேன். அந்த புக்கு என்னன்னா 1000 தோற்றது. பரவாயில்லையே, போதும் புக்கை பார்த்து பார்த்து கழிச்சுக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்க உங்களுக்கு எந்த ஊரு? சொன்னாரு, நான் உடம்புல இருந்து நான் பேங்க்ல மேனேஜர் ஒரு ஸ்டாஃபா இருக்கேன், கேஷியரா இருக்கேன். தூத்துக்குடியிலிருந்து வரேன். நான் சும்மா இருக்கவே மாட்டேன். பஸ்ல போகும் பொழுதுதான் என்னுடைய மைண்டு எனக்கு டைவர்ட் ஆகாதபடி, அங்கிருந்து பார்த்துக்கிட்டு தேவையில்லாம நேரத்தை கழிக்காதபடி அந்த வார்த்தையை வாசித்து வாசித்து தேவனை பிடிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு. ரொம்ப நல்லா பேசுறதுக்கு நல்லதான். ஆனா புக்கை பார்த்துதான் தோற்றபடி எடுக்கணுமா? தோற்றம் எங்க இருந்து வரணும்? உள்ள இருந்து. ஆட்டோமேட்டிக் உள்ள இருந்து அது ஸ்பான்டேனியஸா உள்ளுக்குள்ள ஆவி கத்தரை பிடிக்கணும். வாய் முன்னிட்டு இருக்கணும் அவசியம். பிரஜாதி முஸ்லீம்களானாலும் சரி, இந்துக்களானாலும் சரி, எதையாவது கையில வச்சுதான் ஊற்றிட்டே இருக்கும். ஆமா, பாக்கி இருக்கும், பண்ணிருக்கான். அப்படி இல்லை. எங்கேயோ இருக்கிற ஆண்டவரே இல்லை, நம்ம கூட இருக்கிற கத்தை அல்லையா ஒரு பிரசன்னத்தை இங்கு உணர்ந்தால், அவருடைய அன்பை அறிந்தால் உங்களால துடிக்க முடியும். யாரும் துடிக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காலை எழுந்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா துடி வேணும். அதே நம்ம சொல்றோம். காலத்துல எங்க படுத்தோம், எப்படி தூங்கணும் நமக்கு தெரியும். அதுதானே எதுமுனாதான் நமக்கு தெரியுது. அதாவது தூங்குறீங்களா அல்ல சொல்லுங்க. சிலருக்கு இப்ப தூங்கி இருக்கிறதே நல்லா தெரியும். அப்படின்னா பெரிய தூங்கலாம் இருக்கும். தூங்கின உடனே நான் எங்க படுத்துக்கேன்னு தெரியணும். அதான் நல்ல தூக்கம். அப்போ எலும்பின உடனே நம்ம ஆவி என்ன செய்யணும்? கர்த்தரை தேட வேண்டும். ஒரு நாமத்தை புதிக்கணும். அது எப்படி வரலாம்? அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனாகிய கர்த்தருக்கு தோற்ற பலியிடு. பலியிட்டு என்ன செய்யணும்? என் சமூகத்தில் நீ அநேக ஒப்பந்தம் பண்ண ஆண்டவரே, நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் உனக்கு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் பொருத்தனை பண்ணால அந்த பொருத்தனைய விடுதலையோட செய்தி நீ தேடும்போது நான் உனக்கு என்ன செய்வேன்? உதவி செய்வேன். ஆண்டவர் நம்மிடத்தில் அவ்வளவு அக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களால் அப்படி தேவனுக்கு தோற்ற பலியிட முடியல. பலி செலுத்துறார், உள்ள கர்த்தரை நேசிக்கவில்லை. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள். அந்த வார்த்தை நான் உங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? தேவன் இந்த பூமியில தனக்கென்று தெரிந்து கொண்ட ஜனம், தேவன் பிரித்தெடுத்த ஜனம், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் தனக்கு எப்படி சொந்தமாக்கிக் கொண்டார்? பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணினார்கள். அவர்களை வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஜனம், பரிசுத்தவான்கள். They are called to be holy nation, holy people. தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அப்போ பலி தேவனோடு நம்மை சேர்க்கிறது. பலி தேவனோடு
கொடுப்பது மாத்திரமல்ல, அவருடைய ஜனமாகவே மாற்றி விடுகிறது. உபாகம் புத்தகத்தை பிரிக்கும் பொழுது உபாகம் 7ஆம் அதிகாரம் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மோசே எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளை நாம் வாசிப்போம். 6வது வசனம் 7, 6வது வசனத்தை 7வது வசனம் வாசிப்போம். அங்கே அருமையான மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்? ஒரு தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். உன்னை பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் ஒரு தேவனாகிய கர்த்தர் உன்னை தனக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள் தான் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அவர்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? holy people மட்டுமல்ல, எனக்கு சொந்தமானவர்கள். you are my treasure. நீதான் என் சொத்துங்கிற. நம்ம இந்த பூமியில ஒரு சொத்து இருக்கான்னு கேட்டா உடனே சொல்லுவோம், ஆமா எனக்கு 10 சென்ட்ல ஒரு வீடு இருக்கு, பிறகு விளங்காடு இருக்கு, 2 ஏக்கர் இருக்கு, எல்லாம் உங்க பேர்ல பட்டா போட்டு நீங்க கரையம் கொடுத்து வாங்கி பைசா கொடுத்து 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா வாங்கி தந்தாங்க. பட்டா யாங்க விலை கொடுத்து வாங்கிருக்கோம். அதோட பேர்ல இருக்க சொத்து. ஆண்டு சொல்றாரு, நீ எனக்கு சொத்துங்கிறாரு. அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் தேவனுக்கு சொத்தா மாறி இருக்கிறாங்களோ, தேவனால் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய அந்த பலியினாலே பரிசுத்த ஜனமாக மாறி இருக்கிறார்களோ, அவர்கள்தான் தேவனுக்கு உண்மையாய் ஸ்தோத்திர பலியிட முடியும். சும்மா சுப்பிரபாதம் மாற மாதிரி இருக்க விடாது. தேவன் ஆவியாக இருக்கிறார். எந்த இடத்திலிருந்தும் கர்த்தரை தொழுது கொள்ளலாம், படுக்கையிலும் தொழுது கொள்ளலாம், மழநாள் போட்டும் தொழுது கொள்ளலாம், நின்றுட்டே தொழுது கொள்ளலாம், சமையலறையிலும் தொழுது கொள்ளலாம். காரணம், நம் தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரோடு நாம் பேசுகிற அந்த தொடர்பு பலி அந்த தொடர்பை உண்டாக்குகிறது. தேவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பலியினாலே தேவனோடு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டால் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யாத்ராகம ஸ்தலம் 24வது அதிகாரம் 24. அந்த வனாந்தரத்துல சீனாய் மலையில தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய மோசே பிரமாணத்தெல்லாம் எழுதி இதை கொண்டு வர வந்து வார்த்தை எல்லாம் எழுதுறான். 4வது வசனத்தை நான் வாசிக்க பாருங்க. 4:24 மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்து அதிகாரங்களை இழந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் ராணிகளை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை நிறுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த ரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களை வார்த்து பாதி ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கும் புத்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தை யாரையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கும் ரத்தம் இதுவே என்றார். மோசே ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தை எல்லாம் எழுதுறான்.
அந்த மலைக்கு கீழே ஒரு பலிபீடம் கட்டலாம். வாலிபர்கள் சர்வாங்க தகன பலி, சமாதான பலிகளுக்கு எடுக்கிறாங்க. ரத்தத்தை எடுத்து பலிபீடத்துல ஊற்றுறாரு. இன்னும் பாதி ரத்தத்தை ஜனங்கள் மேல தெளிக்கிறார். இதுதான் கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம். அது இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தினால இந்த இஸ்ரவேலர்கள் இப்ப என்ன சொல்றாங்க? நாங்கள் உங்களுடைய வார்த்தையின்படியே கீழ்ப்படுத்தி நடப்போம், உமக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், உமக்கு பிரியமாய் வாழுவோம், உங்களுடைய வார்த்தையின்படியே வாழுவோம் என்று அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கிறதுனால செலுத்தப்பட்ட அந்த பலி அவர்களை பரிசுத்தமாக்கிவிட்டது. அந்த ரத்தம் இவர்களை பரிசுத்தமாக்கிவிட்டது. இப்பொழுது அவர்கள் யார்? தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆக இவர்கள் தேவனுடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் உள்ளபடி தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழ முடியவில்லை. ஆனாலும் தேவ ஜனம் என்று அழைக்கப்பட்டார்கள். காரணம் இந்த பலியின் ரத்தம். பலிபீடத்தில் செலுத்தப்பட்ட ரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையினால ஆண்டவர் அவர்களை என் ஜனம் என்று சொல்லுகிறார். என் ஜனம். இன்னும் அந்த உபாவ புத்தகத்தை எடுத்துக் கொள்வோம். 7வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்கினதும் ரத்தத்தினாலே. 8வது வசனத்தை வாசிங்க. 7:8. இவர்கள் பரிசுத்தமான ஜனம். இன்னொரு விதத்துல பார்க்க போனால் இவர்கள் மீட்கப்பட்ட ஜனம். தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனால் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு அங்கே உடன்படிக்கையின் ரத்தம் சிந்தப்பட்டது. அவர்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினதும் பலியினாலே, ரத்தத்தினாலே. 430 வருஷம் ஆண்டுகளா அடிமையா இருந்தாங்க. ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அவருடைய திருமையை பார்த்தார், அவருடைய அடிமைத்தனத்தை பார்த்தார், அவருடைய சிறையிருப்பை பார்த்தார். அவர்களுக்கு விடுதலையாக்குவதற்கு மோசையை அனுப்பி பார்வையிடத்தில் பேச வைத்து அவர் நமக்கு வாழை கொடுத்துதான் அவர்கள் மீட்டு வெளியே கொண்டு வரார். அப்போ 9 அற்புதங்களை செய்தும் பார்வன் பொதி கொடுக்கவில்லை. 10வது மாதம் தலப்பிள்ளை கண்டார். நீ என் ஜனத்தை விடவில்லை என்றால் உன் தலப்பிள்ளையை நான் அடித்துக் கொள்வேன் சொல்ற. அப்ப இந்த வாழை நடந்த அந்த இரவு பார்வன் என்ன செய்யறான்? இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே விடுறான். அப்படி வெளியிடும் பொழுது அந்த தலப்பிள்ளை சந்தானம் எப்படி நடக்குது? எகிப்து தேசத்துல தலைப்புள்ள சந்தானம் செய்வதற்கு கர்த்தரும் அந்த சங்கார தூதனும் 2 பேரும் போறான். தெருவில் போறான். போகும் பொழுது ஒரு வயது நிரம்பின ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை வீட்டின் நிலைக்கால பூச வேண்டும் என்று ஆண்டவர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லியிருந்தார். இந்த பிரமாணம் யாருக்கு தெரியாது? எகிப்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு தெரியாது. ஆக பார்வனுக்கு தெரியாது. அவருடைய ஜனத்துக்கு மாத்திரம் தான் தெரியும். கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி வருவாருன்னு தெரியும். அதனால யாரும் வீட்டை விட்டு வெளியே வராம ஒரு வயசு ஆட்டுக்குட்டியை அடித்து இந்த ரத்தத்தை எடுத்து வீட்டு நிலைக்கால போயிட்டு முழுவதும் உட்கார்ந்து நடத்தாங்க. ஆனா நடு ராத்திரியில மரண ஓலம் கேட்குது, சத்தம் கேட்கு, அழுகை சத்தம் கேட்கு. என்ன சத்தம்? அங்க அடி விழுது, கலப்புல சந்தானம் விழுது. இந்த சத்தத்தை கேட்ட பார்வன் எழும்புறான். அவன் வீட்டை அடி விழுது. உடனே பார்த்தான், இஸ்ரவேல் ஜனங்களே அப்படியே நீங்க புறப்பட்டு ராத்திரியே போங்க, வெளியே போங்க, வெளியே போயிருன்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே விடுதலை ஆக்கினார். அவர்கள் மீட்கப்பட்ட ஜனம், கர்த்தருடைய பக்கா. அது ஆண்டவர் சொன்னார், தலைமுறை தலைமுறையாக நீங்கள் இதை கை கொள்ள வேண்டும். உங்க பிள்ளை கேட்பாங்க, ஏன் அந்த பண்டிகை கொண்டாடுறீங்க? ஏன் கொண்டாடுறீங்க? கர்த்தர் நம்ம விடுதலையாக்கினா, கர்த்தர் எப்படி எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். ஆக ஆண்டவர் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கும் அந்த பலி
செலுத்தினால் விடுதலையாக்குமா. ஆக நாம் அவருக்கு தோற்ற பலியிடணும்னா எப்படிப்பட்ட ஜனமாக இருக்க வேண்டும்? கர்த்தரால் மீட்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே தேவனோடு சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த இணைப்பு வரவில்லை என்றால், மீட்கப்பட்ட அனுபவம் நமக்கு இல்லை என்றால் மனதார நாம் தோற்ற பலி செலுத்த முடியும். அந்த கொண்டு நன்றி செலுத்த முடியும். நடத்தினாங்க, ஐயா நடத்தினாங்க. எல்லாம் சில பேர் வீட்டு வாசல் எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க வாங்க அப்படின்னா, ஏன் அவங்களால வர முடியல? அவங்கள நம்ம சத்தம் போடுறது அர்த்தம் இல்லை. ஏன்னா வர்றதுக்கு விருப்பம் இருக்காது. வாங்க வாங்கணும்னு சொன்னாங்க, வரணும். அவங்கள போட்டு ரொம்ப அதுக்காக சொல்லக்கூடாது. நான் சொல்ல வரல, வீட்டில் இருக்காதீங்க வாசல் இருக்கீங்க. நம்ம கிராமத்தில் இருக்க அத்தனை பேர் வந்தா சர்ச்சை போயிட்டோம், நிரம்பி வரும். அஞ்சு நகரத்துல கூட்டமே இல்லாத மாதிரி. ஏன்னா மீட்கப்பட்ட ஜனமாக அந்த பலி பழைய பாட்டுல ஆட்டுக்குட்டி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பலியிடப்பட்டது போல புதிய பாட்டுல இரண்டாம் உடன்படிக்கையாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. ஆட்டுக்குட்டியாக தன்னை பலியாக்கினார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்திருக்கும் பொழுது சீசர்களோடு கூட ராஜோஜனம் அந்த சரீரத்தின் சாத்திரத்தை அப்பத்தை எடுக்கிறார். இது என்னுடைய சரீரங்கிற ராத்திரத்தை எடுக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்கு உரிய என்னுடைய ரத்தம் என்று சொல்றார். என்ன சொல்றாரு? அந்த சாத்திரத்தை என்னது? எப்பா இது மீண்டும் ஒரு உடன்படிக்கை. இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆடுடைய ரத்தத்தினால காளை ரத்தத்தினால அவர்களோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருந்தேன். அந்த உடன்படிக்கை இப்போ அதை நான் புறக்கணிச்சுட்டேன், செல்லாது, அது நிராகரித்தது. புது உடன்படிக்கை அநேகருக்காக, இஸ்ரவேல் மக்களுக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த ஜனமானாலும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்கு உரிய என்னுடைய ரத்தம் சிலுவையில் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக தொங்கினார். சாத்தானுடைய ஆளுகளிலிருந்து, இந்த உலகத்தின் ஆளுகளிலிருந்து, இந்த பிரபஞ்சத்தின் ஆளுகளிலிருந்து நம்மால் வெளியே வர முடியாது. சரியான பாண்டு. உலகத்தின் அதிபதி எல்லாரும் சைக்கிள் யாருமே தப்ப முடியாது. அன்றைக்கு பார்வையுடைய ஆட்சியின் கீழ் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டவே மாட்டேன். அந்த என்ன தெரியுமா? நான் 10வது வாரம் அனுப்புவேன். அப்போ எகிப்தில் உள்ள தேவர்கள் மேலேயும் நீதி செலுத்துவேன். அங்க ஏராளமான தெய்வங்களை கூட்டிட்டு இருந்தாங்க. அந்த தெய்வத்தின் ஆயுதம் பார்வைக்குள்ள புகுந்து இவர்களை விடாத, இவர்களை அதிகமாக வச்சுக்க, வீட்டு வேலைக்கு வச்சுக்க, பெண்கள் அறுக்கணும், வீடு கட்டணும், கொத்த நாள் வேலை பார்க்கணும், விவசாய வேலை பார்க்கணும். இவங்கதான் உங்களுக்கு அதிகம் வேலைக்காரன் வச்சிருங்க. ஆண்டு சொல்றாரு, இவன் என்னுடைய சிறந்த புத்திரன், என்னுடைய மூத்த பையன், என்னை அவன் தொழுது கொள்ள வேண்டும், என்னை ஆராதிக்கணும், விட மாட்டேங்கிறான். அதே போலதான் ஜனங்கள் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் இந்த உலகத்தின் ஆவி, பிரபஞ்சத்தின் ஆவி விடாது பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அவள் மனதை கட்டி வைத்திருக்கிறது, அவளுடைய மனதை கூறாக்க வைத்திருக்கிறது. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவருடைய மன கண்களுக்கு பிரகாசமாய் இராதபடி பிரபஞ்சத்தின் தேவன் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். எல்லா பிரசங்கம் பண்ணாலும் அப்பையாது கத்த தொட்டாலும் கத்த
லீதியாவின் இருதயத்தை உங்களுக்கு தொடணும். என்ன கத்து கத்தினாலும் நடக்காது எனக்கு தெரியும். தெரியுமா? நான் என்னமோ ரொம்ப ஜாமாலி நினைக்காது. தோணிட்டு வாங்க ஆண்டவரே, நீ சொந்த வார்த்தைய சொல்றோம். நீங்க தான் நீங்க இறங்கினாலுடைய ஒண்ணுமே நடக்கும். எனக்கு தெரியும். ஏன்னா பல பாதை வழிய நடத்தப்பட்டது. சாத்தான் எப்படிலாம் திரும்பிக்கிறாங்கிறத கொஞ்சம் அனுபவ ரீதியா பார்த்து அதில் அனுபவப்பட்டதுனால யாரையும் நான் திட்ட போறதில்லை. ஆண்டவரை நோக்கிப்பாரு, இதையை நோக்கிப்பாரு. உங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக சிலுவையில் தன்னை பணியாற்றினார், தன்னை ரத்தத்தை தூங்கினார். அவ்வளவு சிந்தனம் அவரே இறங்கி வந்தார். ஏதாவது ஒன்றை சொல்லி சொல்லிக்கலாம் முடியாது. இந்த பாண்டை கடுமையான பாட்டு, இந்த கட்டு பலமான கட்டு, செய்வன கட்டோட பெரிய கட்டு. நீங்க செய்வனை தான் வெற்றி கட்டு, செய்வனை இல்லாம காலம் பிடிக்கிறது. செய்வன கட்டு இல்லாத இல்லாத இன்னொரு கட்டுல இருக்கான். என்ன கட்டு? பாதாள கட்டு. பாதாளம் இதாவது ஒவ்வொரு மனதையும் தட்டி வைக்கின்றார். அதனால்தான் யோவான் நிருபத்தில் எழுதுகிறார்கள் 5வது அதிகாரத்தில் 19:20, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், தேவனால் பிறந்திருக்கிறோம், தேவனால் பிறந்தவனை கர்த்தர் காக்கிறார், உலகம் முழுவதும் பொருளாதாரத்துக்குள் கிடக்கிறது என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் மக்களையும் பொருளாதார பிசாசம் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த கட்டிலிருந்து, இந்த பிரபஞ்சத்தின் கட்டிலிருந்து, இந்த ஆளுகளிலிருந்து, ஆதாரத்தின் வல்லமையிலிருந்து நம்மை தீர்ப்பதற்காக கிறிஸ்து பக்கா ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் தோன்றினார். 2 காலம் மட்டும்தான் அவருடைய பாத மரணத்தை சிந்திக்க நினைக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஏன் தெளிவ அடையாளத்தில் நகை கூறிய ஏன் தூரம் சின்ன பிள்ளைக்கு நகை செஞ்சாலும் ஒரு சிலுவை போடணும் இல்லையா? காலையில சிலுவை போடணும் இல்லையா? வீட்டு கேட்ல சிலுவை போடணும் இல்லையா? அது நமக்கு எதை நினைப்பூட்ட வேண்டும்? நமக்காக ஒரு பரியம், நமக்காக பரியம். எகிப்தின் அடிமைத்தனம், இருப்பு காலவான், காலவான், புதிய அடிமைத்தனம், அனுபவித்த வேதனை அதிகம். அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார், அவர்கள் கூக்கிரமிட்டார். ஆண்டவர் அதை நோக்கி பார்த்தார். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவர் தனது பலத்த கையினாலே ரத்தம் சிந்தப்பட்டதான் ஆண்டவரே போறார், கடந்து போறார். ஆட்டுக்குட்டி ரத்தம் எபிரேயருடைய வீடுகளில் நான் தெளிக்கப்படுகிறேன். அப்பவாது எகிப்தில் கேட்கறதுனால ஏன் அப்படி ரத்தம் போட்டான்னு தெரியல. பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டுக்கலாம். அப்ப அந்த மக்கள் சொல்லிப்பாங்க, எங்க கடவுள் வாரானா, எங்க கடவுள் அருவாளோட வாரானா சொல்லிப்பாங்க. சங்கார குடும்பம் ஆண்டவர் செய்த பட்டேன், தேவை செய்தது பட்டேன். ஆண்டவர் வேண்ட பட்டம் அடித்து பட்டேன்னு சொல்ல மாட்டார். ஆனா வந்தாருன்னா பட்டம் அடிக்கும் செயல்படுவார். சத்துருக்களுக்கு அக்கறையா இருப்பார், நமக்கு வெளிச்சமா இருப்பார். இல்லையா? எவ்வளவு பாக்கியம் பேராண்டவர் தான். சாட் அடிப்படையில் ஒரு செய்வோம், நம்மளை பாதுகாப்பு செய்வார்கள். எப்படி ஆட்சி அவர் எனக்கு ஒளி. இப்படி இத்தனை கணங்களை
உங்களை கொடிய அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு பக்காது. யோவான் நானும் சொல்றான், அவர்களுக்கு ஞானத்தால் வருவாங்க. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க அந்த ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கின்ற ரத்தம் உங்களை விடுதலையாக்க வேண்டுமானால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து, பார்வையுடைய அடிமைத்தனத்திலிருந்து அந்த புத்தகங்களை விடுதலையாக்குவது போல நம்மை இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என் மேல தெளிக்கப்பட வேண்டும். என் பாவங்களை கழுவ வேண்டும். என்னை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும். என்னை ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும். பாவ மன்னிப்பு கண்டு சிந்தப்படுகிற ரத்தம் என்று சொன்னாலே உங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவர் உங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன கிடைக்குமா? மகிமையான அனுபவம். அவங்க என்னுடைய ஜனம் தான் சொன்னாங்க. மாய்ச்சி இப்ப இயேசுவின் ரத்தம் அவங்க என்ன சொல்றாங்க? குமாரரும் குமாரத்திகளுமாய் மாறி குமாரன் ஆவி நமக்குள்ள ஊற்றப்படுகிறதுனால அப்பா பிதாவிலே என்று சொல்லி கூப்பிடக்கூடிய உறவு பாவ மன்னிப்பு உங்களுக்கு வந்துவிட்டதென்றால் உங்களையும் அறியாமல அப்பா நான் உங்களுடைய பிள்ளை சொல்லாமலே ஆண்டவரை துதிக்க தொடங்குவீர்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்த தொடங்குவீர்கள். எவருக்கு 13வது அதிகாரம் 13 12 13 போனாங்க வாக்கிங்க. நாம் அவருடைய நாமத்தை துதிக்கணுமா? அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணும்படி எங்க போனாரு? பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் துரோகி. மலைங்கிறது அந்த இருக்கிற அந்த பட்டணத்துக்கு வெளியே இருக்கு, அவுட்டர்ல இருக்கு. அங்க நாட்டு துரோகிகள், தேச துரோகிகள் அதெல்லாம் கொல்லப்படுவாங்க. அவங்க அப்படியே சிலுவையில தொங்க விடுவாங்க. அந்த சாபமான மரணத்தை ஏற்றுக்கொண்டு எதற்காக சிலுவையில் அந்த ரத்தம் சிந்தினால் நம்முடைய சொந்த ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக அவர்களை தனக்கு சொந்தமாக்கும்படிக்கு நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு போவோம், புறப்பட்டு போவோம். அன்றே நாம் பாவிதான், நாம் துரோகிதான், எனக்காக நீர் மறித்தீர் என்று. ஆனால் அவர்கள் சிலுவைக்கு போக வேண்டும். பாளையத்துக்கு புறம்பே போவதின் அர்த்தம் என்ன? சிலுவை அந்த வர வேண்டும். எனக்கு தேவை விடுதலை, என்னை பரிசுத்தமாக்கணும். ஆண்டவர் தன்னை ஜனமாக தன்னுடைய பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் ரத்தத்தை விசுவாசி ஏற்றுக்கொள்ள. நம்புறது எல்லாரும் நம்புவாங்க, இதுக்காக நம்ப தான் செய்யும். வேலைக்காரனை மாற்றிடுவோமா? மாற்றி வராங்க. நம்பதா இல்லையா? நம்பதா? நம்மளை விட அதுக்கு நல்லா தெரியும். காந்தி அடிகள் ஏசுனால நம்பினார், விவேகானந்தர் ஏசுவை நம்பினார். அவங்கெல்லாம் தேவப்பிள்ளைங்கள மாறிட்டாங்களா? அவங்களாம் தேவப்பிள்ளை மாறாம இருக்கும்போது நம்ம எப்படி தேவப்பிள்ளை மாற முடியும்? சொல்லிட்டு சொன்னீங்க, விவேகானந்தருக்கு நம்மளை விட அதிக அறிவு. கடவுள்னா பேசினாதான் கடவுள்னு சொன்னார். ஆனா பல காரியம் பேசினார். அவருடைய மனதுல ஒரு வெளிச்சம் உள்ளது. பேசினாதான் உண்மையான ஏற்றுக்கொள்ளலையே. இயேசுவை தெய்வமாக ஆண்டவராக தேவனாக ஏற்றுக்கொள்ள கர்த்தரை
தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் இஸ்ரவேல் ஜனம், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். நம்ம இப்போ அது பிள்ளை, கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேலாதுதான் பிள்ளை. பிள்ளைகளும் கஷ்டம் நம்ம என்ன செய்யணும்? நாளைக்கு என்ன எனக்கு ஏதாவது லாபம் உண்டா? என்ன கிடைக்கும்? என் பக்கம் மாறிடுமா? எல்லாம் உடனே சரியாயிடுமா? அந்த உடன்படிக்கை ஆண்டவனை பிரசுத்தமாக்கினாரே, அவரோடு சேர்த்துக் கொண்டாரே, அந்த உடன்படிக்கை ஏற்படி உங்கள் வாழ அர்ப்பணிக்க வேண்டும். அம்மாவோட பிள்ளையா மாறிட்டேன், நான் நம்பிட்டேன், ஏற்றுக்கொண்டேன். உண்மையால் அந்த ரத்தத்தை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெறும்படி சிலுவை அண்டையில் வந்திருப்பீர்களானால் கர்த்தருடைய கண்களை நோக்கி பார்த்து உடனடியாக ஆண்டத்தான் ஒரு பாவம் மன்னிக்கணும். இதெல்லாம் சொன்னாங்க கட்டுக்கதல் எழுதப்பட்ட வார்த்தை நம்புறான். பிள்ளை லிஸ்ட போடு, லிஸ்ட் சேரம் பரிசுத்தமாக்கப்பட்டவர் ஒரே சரீரம். அந்த சரீரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம். அழிவினாலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள் பரிசுத்த ஜனம். அவர்கள் தான் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேவனோடு கூட பண்ணின உறுப்பினர்களை நாம் மனதார செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்ம எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வருகிற ஆண்டு புதிய ஆண்டுக்கு போவதற்கு முன்பதாக நம்முடைய மனசாட்சி ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறதா சிந்திச்சுமா? எனதாலும் இருக்கக்கூடாது. அவருடைய வல்லமை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய நன்மைகளை, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டுமானால் உடன்படிக்கும் ரத்தத்தினாலே தேவனோடு சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஜனமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அவருக்கு பிரித்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்க நன்றி செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் வாயை திறந்து தோட்டம் பண்ணாலே காத்து ஓடிடும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. ஏற்று நாமத்தை சொல்லி ஒரு பாட்டை பாடினாலே கண்ணமொழி மலையில் ஓடிவான். எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறீங்க, டீச்சர் கேட்கிறீங்க, நேரடியாக கூட்டங்களை கேட்கிறீங்க. ஆனாலும் உடன்படிக்கின் ரத்தத்தினாலே தேவனுடைய ஜனமாக நீங்கள் பிரிக்கப்பட்டீர்களா? தேவன் சொல்லுகிறது கான்செக்ரேஷன். பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள், தேவனுக்காக வாழ பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இப்ப இந்த சர்ச்சில் இருக்கிற எந்த பொருளும் யாருக்காக சொந்தமா? நீங்களே வாங்கி வந்து வச்சிருந்தாலும் கட்டளையுமா? அப்படித்தானே? எதனால அது தேவனுக்கு பரிசுத்தமா? அப்படி இந்த உலகத்திலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து கிறிஸ்துவின் ரத்தமாகிய புது உடன்படிக்கும் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்க வேண்டும். என்ன செய்யணும்? உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கணும். என்ன செய்யணும்? மத்திய சுவிசேஷம், மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 24 வாக்கியம். We cannot serve God and worldly things. ஒரே நேரத்தில் 2 ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யணும்.
உலக பொருளுக்கும் தேவனுக்கும் கூலி. அப்ப உடம்படிக்கு உட்பட்டவர்களாகும். ஆண்டவே இருதயம் உலகத்தால கரை பெற்று உலகத்தின் மாயைக்கு ஒப்பு கொடுத்தோம். யோனா என்ன சொல்றாங்க? மாயை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தேவன் தங்களுக்கு கொடுக்க புறப்படுகிறார்கள். பார்த்துருக்கீங்களா? எத்தனை வாக்கியம் சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபைய நீங்க ரொம்ப ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், அசட்டை பண்ணிடலாம். இதனால ஆண்டவரை சேவிக்கிற நாம், கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிற நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டிருப்போமானால் இந்த மாயையினால தேவன் நமக்கு கொடுத்த கிருபையை, அந்த ஸ்தானத்தை, அந்த ஸ்டேட்டஸை நாம் இழந்து போகக்கூடாது. உலகம் ஒரு மாயை. மாயை வைப்புள்ள யாருமே போயில்லை இதுவரை. வைப்புள்ள மாயான இந்த பார்வனம் உன்னை சந்திக்கும். தேவனுக்குரியவர்கள் நாம் தீட்டுப்படக்கூடாது, கரைபடக்கூடாது. தேவனுக்கும் நமக்கும் இடையில எதுவும் வரக்கூடாது. ஆண்டவர்களால் சொல்கிறேன், அவரே நான் உன் இருதயத்தை பரிசுத்தமாக்குகிறேன். வருடத்தின் இறுதிக்குள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்ததை நினைத்து நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, அவரால் மீட்கப்பட்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து மீட்கப்பட்டிருக்கிறீர்களானால் உங்கள் இருதயங்களை தேவனுக்கு கொடுங்கள். அந்த இடத்துல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, உலக பொருள்களை, உலகத்தின் துன்பங்களை கொடுக்கிற தேவதை, அது ஒரு பேர் தான் மாமன். ஆங்கிலத்தில் போது இந்த உலக பொருள் போது அங்க ஆங்கிலத்துல ஆண்டவருக்கும் அந்த தேவதைக்கும் நீங்க ஆராதனை பண்ண முடியாது. உலகத்துல நான் குடிக்கல, நான் சண்டை போடல அப்படிங்கிறது மட்டும் இல்ல, உலகம் பாட்டு பாடணும் பாடுறோம். என்ன பாடுறோம்? நான் சொல்ல திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையும் முன்னா உலகமே பின் பாட்டு வரும். சிலுவையும் முன்னா ரத்தத்தினால ரத்தம் நமக்கு தினம் தினம் அவசியம். ஆண்டவரே, உண்மை நான் வேதனைப்படுத்திட்டுனா உனக்கும் எனக்கும் இடையில எதுவும் வரக்கூடாது. உலகத்தின் எந்த ஒரு காரியமும் என் மனதை ஆக்கிரமிக்க கூடாது. வீடு வேண்டாம் கத்த சொன்னாரா? உனக்கு சொத்து வேண்டாம் சொல்லல, கார் வேண்டாம் சொல்லல. That should not be dominate you.
அது உன் சிந்தையை ஆக்கிரமிக்க கூடாது. மனம் அது தரவிடக்கூடாது. அவருடைய பிரசன்னம் நம்மளுக்கு விலகக்கூடாது. மாயை தப்பிக் கொள்ளுகிறவர்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த கிருபைகளை இழந்து போகிறார்கள். இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள வந்திருக்கிறேன். நான் புது கிருபையாக உண்மை சேவிக்கணும், உண்மை ஆராதிக்கணும், உண்மை பற்றிக் கொள்ளணும், ஆண்டவரை பற்றிக் கொள்ள வேண்டும். You are my shelter, you are my rock, you are my God. நீரின் கண்மலை, நீரின் ரட்சகர், என் ஆண்டவர் என்று உங்கள் இருதயம் சொல்ல வேண்டும். தாயில் இருதயத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு கொடுத்துட்டேன் முடிவு போய் சாதி சுந்தரத்தின் அவர் மனம் மாறிட்ட வீட்டார் என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. அவர் மாற்ற முடியல. அப்போ அவங்க அடுத்த போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ போய் அவர் எப்படியாவது சமாதானம் பண்ணி உங்களைத்தான் திருமணம் பண்ண அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சு அத்தை பொண்ணுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சொத்து இருக்கு, பெரிய ஆஸ்தி இருக்கு, பணம், பெரிய பணக்கார குடும்பம். அந்த சாதி சுந்தரத்துக்கு தனி அறையில் இருக்கும்போது அவங்க வீட்டாருடைய சம்மதத்தின் பேர்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். அத்தை பொண்ணு ரூம்ல போய் காலை பிடிச்சாங்க. நீங்க தான் எனக்கு வாழ்வு, நீங்க தான் எனக்கு எதிர்காலம், உங்களை விட்டா எனக்கு ஆளே இல்லை, எப்படியாவது திருமணம் பண்ணிருக்கீங்க, நான் உங்களை மறக்கவே மாட்டேன், என்னால் முடியல அது சொல்லி எனக்கு வாயில வந்தெல்லாம் சொல்லி ஏமாட்டேன். சாதி சுந்தரத்தின்னு ரொம்ப பதஷ்டப்படாம, ஏன்னா சொந்த பிள்ளை தானே, அத்தை பொண்ணு தானே, பதஷ்டப்படாம சொன்னாங்க. சும்மா நேரம் பிரிஞ்சு போய் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்துருந்தீங்கன்னா நான் உன்னை திருமணம் பண்ணிருப்பேன். இப்போ அந்த என் கையில இருந்தது ஒரே ஒரு இருதயம். இந்த இருதயத்தை யார்கிட்ட கொடுத்தேன்? ஏற்கனாத கையில கொடுத்தேன். அவர் கைக்கு போனவர் வர முடியும், வாங்க முடியாது. என்னோட இருதயம் தான் உனக்கு வந்திருக்கேன், கொடுத்தாலும் வாங்க முடியாது, அது வேற இருக்கணும். இன்னொரு இருதயம் தான் உனக்கு தந்திருக்கேன், அவனை நேசிக்காம இல்லை. பட் நவ் I have no heart of God. இன்னொரு இருதயம் இல்லையாமா? எவ்வளவோ பேசி பார்த்தேன், நயமா வஞ்சித்து பார்த்தேன், இல்லம்மா முடிஞ்சு போய் காலம் முடிஞ்சு போய். நம்ம அப்படி சொல்ல மாட்டேங்கிறோம், அப்படியா? ஆண்டத்தை கேட்டு சொல்ல ஆண்டவத்தையே நம்ம கேட்டோம். இப்படி அந்த வாழ்க்கை வருது. எப்படி உங்களுக்கு யாரை ரசிக்க முடியுங்க? யாரையும் வெளியே ரசிக்கிறோம், ஒரே சரீரமா சேர்ந்து நாங்க உலகத்தை ஊழி செய்யலாம அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் பார்த்தேன் எம்மாடி வேலைக்காக ஒரே இருந்தேன் கருத்திற்கு இருதயங்களை பரிசுத்தமாக. யாக்கோபின் நிருபம், யாக்கோபு 5வது அதிகாரம் வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். 5வது அதிகாரம் 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் 8 வாசிங்க. ஒன்பது வாசிங்க. இந்த கடைசி நாட்கள் வருடத்தின் 20 நாள்ல ஆண்டு சமூகத்தில் தாழ்மை ரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கைக்கு உட்பட்டிருப்பீர்களானால் அவரையே சேவிக்கும்படி ஆராதிக்கும்படிக்கு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்க
துக்கப்பட்டு அழணும். எனக்குமா தண்ணீர் வர நினைக்க கண்ணீர் இப்பவா வந்துட்டா உங்களை நினைச்சு கண்ணீர் வந்து விட்டுருக்கேன். நான் என் வாழ்க்கை நினைச்சு கண்ணீர் விட்டு யாராவது சொல்ல முடியுமா? உயரப்பட்டு துக்கித்து அழுங்க உங்கள் சந்தோஷம், உங்களுடைய சிரிப்பு எல்லாமே துக்கிப்பாக சந்தோஷமாக ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். அவருக்கென்று பிரித்தெடுக்க வேண்டும். ஆராதிக்கிறோம், ஜபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம். நம்ம ஆத்மத்தம் தண்டாளிக்கு உண்டாளிக்கு முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு தேவனால் கட்டடத்தில் அன்பு கூறுவாய். அந்த பிரமாணத்துக்கு நம்ம உட்பட்டுத்தான் ஆகணும். கிடையாது. பழைய பாட்டாளர் பெரிய பாடல்தான் முழு பலம், முழு ஆத்மா, அன்பு கூறணும் எல்லாரும். அப்படி நம்ம உடன்படிக்கைக்கு அர்ப்பணிப்பமான நாயகர் மெய்ப்பன் அந்த உடன்படிக்கைக்கு நாம் அப்படி அர்ப்பணிப்போமான கட்ட தோற்ற பலியை அங்கீகரித்து வரும் காலத்தில் நம்மை தோற்ற பலியிடவும் என்னை மகிமைப்படுத்துகிறான். வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு வெளிப்படுத்துகிறான். பாவங்கள் எல்லாம் அந்த மன்னிப்பதாக காப்பீராக அவனுடைய சொந்தத்தில் அந்த தாவித தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிற போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டுமானால் பிள்ளைகள் வாழ்வானாலும் குடும்ப வாழ்வானாலும் சரி, தொழிலானாலும் சரி, தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு அவரையே நாம் மகிமைப்படுத்தணும். நம்ம இருதயத்தால் அவரை புகழணும். நீர் எனக்கு தெய்வனாய் இருப்பது, நீர் எனக்கு தெய்வமாய் கிடைத்தது எனக்கு பாக்கியம் என்று சொல்லணும். நம்முடைய மனம் கத்தரை புதுக்கணும். வழி செவ்வாய்ப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் நம்முடைய இருதயம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படணும். அந்த உமக்காகவே வாழ ஒப்பு கொடுத்தேன். தொடர்ந்து என்னை கற்றுத்தனான். ஆண்டவன் நம்முடைய தோற்றங்களை அங்கீகரித்து, பொருத்தனைகளை அங்கீகரித்து, நம்ம கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு செய்தி கொடுப்பான். எப்ப கூப்பிட்டாலும் வந்துடுவார். ஆபத்து நேரம் என்றால் ரொம்ப கிரிட்டிக்கான நேரம், எப்பெல்லாம் தேவைப்படுவோம், எந்நேரத்தில் கூப்பிட்டாலும் நான் உன்னை விடுவிக்கும்படி கடந்து வருவேன். நீ என்னை மகிமைப்படுத்துவார். வழங்கப்படுகிறோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் முழங்கால் பண்ணிவிட முடியாது. உட்கார்ந்து
எப்பொழுது உள்ளத்திலிருந்து சொல்வாயா மகளே, என்னை ஆராதிக்கும்படி, என்னை தொழுது கொள்ளும்படி, எப்பொழுதும் இடைவிடாமல் என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உன்னை அர்ப்பணிக்க முடியுமா? தேவன் சிலருடைய அர்ப்பணிப்பை புதுப்பிக்க விரும்புகிறார். உன் மீது என்னுடைய ஆவியை நான் ஊற்றுகிறேன். எழும்புவார், நீ எழும்புவார், நீ பிரகாசிப்பார், என் ஒளி உன் மேல் வரும். மகனே, மகனே, உன்னுடைய பிரதிஷ்டையை நீ புதுப்பிக்க வேண்டும் என்று கற்றுக் சொல்லுகிறார். மழையை உடன்படிக்கையில் நீ நிலைநிற்கவில்லை. கிறிஸ்துவின் ரத்தமாகி புது உடன்படிக்கையில் ரத்தத்துக்கு ஓய்வா. எனக்காக மறுத்து, எனக்காக சிலுவையில் தொங்கினீர். உலகம் என இருக்கலாம், உற்றார் உறவினர்களை மதிக்காமல் இருக்கலாம், உங்களுடைய சிலுவை நான் சுமப்பேன், உண்மை நான் பின்பற்றுவேன். தேவ பிரசன்னம் வருவதை காண்போம். வாண்டபிள் ஜீசஸ், வாண்டபிள் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வாண்டபிள் ஜீசஸ், ஜீசஸ். தேவ பிரசன்னம் நம்ம இறங்குகிறது, நம்ம இறங்குகிறது. ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். உங்கள் நேரத்தின் ஆழத்தில் என்ன எழுந்துகிறது என்று பார்க்கலாம். என் வார்த்தைகளை நான் அனுப்பியிருக்கிறேன். என் மகன், என் மகள் என்ன சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்பதை கர்த்தருடைய கண்கள் உற்று நோக்கி பார்க்கிறது. நான் அதை ஆவில உணர்கிறேன். தேவ பிரசன்னம் யாவித்துக் கொண்டு இறங்குகிறது. பொல்லாங்கு இருள் ஆதிக்கத்தை உன் குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்துவேன். உன்னை ஒருவனும் கட்ட முடியாதபடி எந்த வல்லமையும் உன்னை சேதப்படுத்த முடியாதபடி நான் உனக்கு தேவனாய் இருப்பேன். பரிசுத்தம் பண்ணும்படி, இருதயங்களை கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கும்படி அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். இதை ஆசீர்வதிப்பா. இந்த இடத்தில் இறுதி காலத்தில் வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் இது நடந்து உண்மைதான். என்னை காப்பாற்றி, என்னை போஷித்து நன்மை செய்கிறப்பா. இனிமேல் வருகிற காலத்தில் உம்முடைய பிரசனத்தை நான் இன்னும் காண வேண்டும். உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். உம்மை நான் இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்கள் மனசாட்சியில் சத்த கிரிகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்கள் வீடுகளுக்கு போய் ஜெபம், ராத்திரி ஜெபம், தேவனுக்கு அர்ப்பணித்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவது, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வாக்குத்தத்தங்களை தேவனுடைய வல்லமை உங்களுக்கு கொடுத்து உங்களை வருகிற ஆண்டில செம்மையாய் நடத்துவார். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிரசன்னத்துக்கு எங்களை கொடுக்கிறோம். உங்கள் வார்த்தை வெறுமையாய் இருந்தாலே நீ அனுப்புகிற காரியமாகும்படி அது செய்யும் என்று சொன்னீர்கள். தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய வார்த்தை கிரியை நடத்துகிறது. நாளையெல்லாம் உங்களுடைய சன்னிதானத்தில் வரவும் உங்களுடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும்படி கர்த்தர் நடத்தும். ஆசீர்வதி கன மகிமை எடுத்துக்கொள்ளும். பிரயோசனம் கூட நல்ல பிதாவே. ஆமென்.